Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கடன் தொல்லையால் பரோட்டா கடை உரிமையாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மொன்னி கிராமத்தைச் சேர்ந்த 65 வயது பரோட்டா கடை உரிமையாளர் ராசுவுக்கு கடன் பிரச்சனை இருந்ததாக தெரிகிறது. இரவு கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு சென்ற சிறிது நேரத்தில் மீண்டும் கடைக்கு வந்த ராசு கடையில் தூக்கிட்டு தற்கொலை செய்தார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சாமானியர்கள் பல்வேறு பொருளாதார இன்னல்களுக்கு ஆளாகி உயிரை மாய்த்து கொள்ளும் சம்பவம் அதிகரித்து வருவதாக பலரும் கூறி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே ஆசிட் ஏற்றி வந்த டேங்கர் லாரி மோதியதில் சாலையை கடக்க முயன்ற 2 பேர் உயிரிழந்தனர். புதுச்சேரியில் இருந்து சென்னைக்கு ஆசிட் ஏற்றி வந்த டேங்கர் லாரி கல்பாக்கம் அடுத்த வாயலூர் கிழக்கு கடற்கரை சாலையில் மிதிவண்டியில் வந்த 2 பேர் மீது மோதியதுடன் தடுப்பு சுவற்றில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் மிதிவண்டியில் வந்த 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த லாரி ஓட்டுநர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆசிட் ஏற்றி வந்த டேங்கர் லாரி மோதியதில் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.